ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1 முதல் 7ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் விதி மாற்றத்தினுடைய காரணமாக நிறைய விபரீத விளைவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க போறீங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விதி மாற்றம் என்ன மாதிரி ஒரு சூழலில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்துக்கோங்க. அதாவது மிதுன ராசினியர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல வகையில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் நிச்சயமாக நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அதாவது மே மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மே 7ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு எதிர்பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இந்த மாற்றத்தினுடைய காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கையில் விளைவுகள் நிறைய விதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்த போகுதுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். ஸோ என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக பார்க்கும் பொழுது சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். பல பணிகளில் ஈடுபாட்டுடன் செயல்படக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுக்கு சாதனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய தைரியம், மன உறுதி மற்றும் உற்சாகம் அதிகரித்து நிறைய பொழுதுபோக்குகள் மற்றும் ஆர்வங்களை நம்பிக்கையுடன் தொடர இந்த காலகட்டம் உங்களுக்கு ஊக்குவிக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு நிறைய ஈடுபாடுகள் நிச்சயமாக ஏற்படும். அதாவது உங்களை அறியாமலே இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த காலகட்டங்களில் விளையாட்டு மற்றும் வீட்டு அலங்காரங்கள் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதுபோலவே உங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதில் நிச்சயமாக மிதுன ராசினியர்களுக்கு நிறைய ஆர்வங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். மே 7ஆம் தேதிக்குள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வசதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வசதியை அதிகரிக்கக்கூடிய வகையில ஆடம்பர பொருட்கள் மற்றும் வீட்டு பராமரிப்பு பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். இதனால மிதுன ராசினியர்களுக்கு பண ரீதியாக அதிக செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஆர்வத்தை காட்டும் போது கண்டிப்பாக பணம் செலவாகக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டு விஷயங்களில் பணம் செலவழிக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது லாபகரமான வருமானத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய தைரியம் அகங்காரமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஸோ இதனால இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அனுசரித்து இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. தைரியமாக இருக்கலாம், ஆனால் அகங்காரமாக நிச்சயமா நீங்க இருக்கவே கூடாதுங்க. எந்த அளவுக்கு தைரியமாகவும் துணிச்சலாகவும் நீங்க செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில நிறைய விதமான முன்னேற்றங்கள், நிறைய விதமான வளர்ச்சியை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இந்த சரியான சமநிலையை நீங்க கடைபிடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எந்த பாதிப்பும் ஏற்படாது. புதன் சூரியனை கடந்து செல்வதாலும் சுக்கிரன் மற்றும் வியாழன் மிதுன ராசியில நுழைவதாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சில சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதனால மிதுன ராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாதகமற்ற விஷயமாக பார்க்கும் பொழுது தொழிலாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் ரீதியாகவும் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல சாதகமற்ற சூழல் உங்களுக்கு ஏற்படும். மிதுன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது விதி மாற்றத்தின் காரணமாக தொழில் ரீதியாக உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக நேர்மறையான பலன்களை பெறுவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கலாம். உங்களுடைய கடின உழைப்பும் முயற்சிகளுக்கும் எதிர்பார்த்த பலனை தர தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் மீண்டும் நீங்க தொடங்கலாம். இந்த நேரம் நீங்க ஒரு கூட்டாண்மை வணிகத்தை தொடங்கலாம். அது போலவே விருந்தோம்பல், வர்த்தகம் மற்றும் உள்துறை வடிவமைப்பு இந்த மாதிரி விஷயத்துல நீங்க வெற்றியை பார்க்கலாம். நீங்க விரும்பக்கூடிய சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அது போலவே சில நேயர்களுக்கு பதவியில நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். மே 7ஆம் தேதிக்குள் பார்க்கும் பொழுது ஒரு புதிய வேலையை பெறுவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். கடந்த கால முயற்சிகளில் இருந்து பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா சில தகராறுகள் வாழ்க்கையில ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயத்தால உங்களுடைய பேச்சு தொடர்புல நீங்க கவனமாக இருப்பது அவசியம். மிதுன ராசினியர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
இந்த காலகட்டம் உங்களுடைய துணையுடன் உங்களை மேலும் நெருக்கமாக்கி உங்களுடைய உறவில் அரவணைப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு உறவில் இருந்தால் உங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவது கண்டிப்பாக முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய சிந்தனை மிக்க செயல்கள் மூலம் சில உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தலாம். திருமணமானவராக இருந்தீங்கன்னா கடந்த காலத்துல தவறான புரிதல்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த புரிதல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மறைந்து விடக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் மீது உணர்வுகள் உருவாகும். இந்த நேரம் உங்களுக்கு நேர்மறையான பதிலை பெறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய துணையின் உடல்நிலை குறித்து நீங்க கவலைப்படலாங்க. உங்களுடைய மாமியார் குடும்பத்திற்குள் ஏற்படக்கூடிய தவறான புரிதல்கள் அல்லது பதற்றம் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படலாம். இதனால மிதுன ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்துல பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். மிதுன ராசினியர்களுடைய நிதி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, விதி மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது நிதி ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வெகுமதி அளிக்குங்க. நீங்க எதிர்பார்த்த ஆதாயங்களை பெறக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இது உங்களுடைய பணிச்சுமையை குறைத்து மகிழ்ச்சியான செயல்களில் ஈடுபட உங்களை நிச்சயமாக அனுமதிக்கும். இந்த மாதத்துடைய அதாவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பார்க்கும் பொழுது வருமானம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்துல அடிக்கடி பயணம் செய்வது நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதுபோலவே கடந்த கால முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீண்ட கால ஆதாயங்களுக்காக நீங்க பங்குச்சந்தையிலோ அல்லது ரியல் எஸ்டேட்டிலோ முதலீடு செய்யலாம். இந்த மாதிரி முதலீடு செய்தீங்கன்னா நல்ல லாபத்தை நிச்சயமாக பார்க்கலாம். அது போல பாத்தீங்கன்னா எஸ்டேட்டில் கூட நீங்க முதலீடு செய்யலாம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் கவனத்தின் மூலம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகளுக்கு கடின உழைப்பு, போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மாணவர்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது குடும்ப உறவுகளில் தனிப்பட்ட ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். குடும்பம் ரீதியாக சில சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நேரத்துல பெரியவருடைய பேச்சை கேட்டு நீங்க நடக்கலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மன உறுதி, தன்னம்பிக்கை இது ரெண்டுமே உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமாக அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதனால நீங்க கவனமாக இருக்கலாம். தெளிவான தகவல் தொடர்பை பேணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய உணவில் குறிப்பாக நீங்க பயணம் செய்யும் போது கவனமாக இருக்கணுங்க. வெளி உணவுகளை நீங்க சாப்பிடுவதை நிச்சயமாக தவிர்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசினியர்களுக்கு விதி மாற்றத்தின் காரணமாக மே 7ஆம் தேதிக்குள் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.